சிலர் என்னாலும் நமக்கு என்னமும் கஷ்டம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறவன் இருப்பான். சிலர் தைரியமாக இருப்பாங்க. இந்த வாழ்க்கை சுக வாழ்க்கை பெரிய சிரமங்கள் எதுவும் படாமல் அப்படி வாழ்க்கை ஜாலியாகவே போகுது அப்படிங்கிறது யாருக்கு ஜாதகத்தில் தெரியுமான்னு தெரியும்ல. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஜாதகம். லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இந்த 4 ஸ்தானம் எடுத்துக்கோங்க. இந்த 4லேயுமே கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இன்னும் 2 பேர் இருப்பாங்க. தேவையானது எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. வாழ்க்கை இதமாக போகும். பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. 3 இடத்துல கிரகம் இருக்குது. 1, 4, 7, 10ல் ஏதாவது 3 இடத்துல கிரகம் இருக்குன்னா இவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கும் வேலையாட்கள்லாம் இருப்பாங்க. பேரு புகழ் சம்பாதிப்பாங்க. 2 இடத்துல கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றங்களோடு கூடிய சமமான வாழ்க்கை. மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி மிகப்பெரிய அடின்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான லைஃப்பில் போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அப்பப்போ பண கஷ்டம் வரப்போக இருக்கும், அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் ஆனால் ஆல் இஸ் எல்லாமே இது மேனேஜபிளாக தான் இருக்கும். சரி, இந்த 1, 4, 7, 10ல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிரகம் இருக்குது. அப்பையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு இடத்துல இருக்க கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்துட்டா மிகுந்த மதிப்பு மரியாதை இருக்கும். அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு தீர்க்க ஆயுளும் தேவையான பொருளாதாரம், அவங்களுக்கு கைக்கு தேவையான பொருளாதாரம் வர வர செலவாயிட்டே இருக்கும். 4லேயுமே கிரகம் இல்லை. அப்போ 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய 4லேயுமே கிரகம் இல்லை. அதுக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த 1, 4, 7, 10 இந்த 4 ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவங்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. பொருளாதாரத்தில் அப்பப்போ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஆனால் வாழ்க்கை நல்லா போகும். ஸோ இந்த சம்மரியில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா 1, 4, 7, 10ல் 4 இடத்துலையும் கிரகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் படாமல், மரியாதை குறைவு ஏற்படாமல் மிகப்பெரிய சக்ஸஸ் நோக்கி போவான். சொத்துச்சோகம் சேர்ப்பான், பொருளாதாரம் சேர்ப்பான், சோசியல் ஸ்டேட்டஸ் சேரும், தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் பெரிய சொத்துக்கள் சேர்ப்பார், தான தர்மங்கள்லாம் பண்ணுவார், பெரிய புண்ணியக்காரனாக இருப்பான்.